இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 33வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை பற்றியும் உலக முடிவை பற்றியும் இறுதி தீர்வையை பற்றியும் நமக்கு எச்சரிக்கை செய்தியாகவும், அதே நேரத்தில் எச்சரிக்கையாக மட்டுமல்ல ஆறுதல் செய்தியாகவும், நம்மை திடப்படுத்துகிற ஒரு செய்தியாகவும், நம்மை தயார் நிலையில ஆன்மீக ரீதியாக தயார் நிலையில வைத்திருக்க உதவக்கூடிய செய்தியாகவும் தான் இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் மலாக்கி என்பவருடைய நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிற பின்னணி என்பது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருகிற ஒரு காலச்சூழல். அந்த நேரத்தில் மக்கள் மனதில் ஒரு விசுவாச தளர்ச்சி ஏற்படுகிறது. நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், நல்லவனா வாழ்றதால என்ன இப்போ ஆயிடுச்சு, கடவுள் தீயவர்களை மட்டுமே வாழ வைக்கிறார், தீமை மட்டுமே இந்த உலகத்தில் செழித்தோங்குகிறது. ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அன்பு செய்து அல்லது அவருடைய திரு நியமங்களின்படி நேர்மையாகவும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் வாழ்வதால நமக்கு என்ன கிடைத்து விட போகிறது அப்படிங்கிற மன தளர்ச்சியில் இருப்பவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வாசகம் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம். இந்த நிலை உங்களுக்கு எனக்கு இருக்கலாம். அனுபவிக்கவர்களே, இந்த நேரத்தில் என் மனசுக்கு நேரடியாக வர ஒரு பேர் ராகுல் காந்தி. நான் எந்த அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்ணுவதற்காக இங்கே பேசல. ஒரு மனிதனா அவரை நான் பார்க்கிற பொழுது கடந்த 10-12 ஆண்டுகளில் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தோல்வி, எவ்வளவு துரோகங்களை அந்த ஒரு தனி மனிதனாக அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் எவ்வளவோ கடின உழைப்பு, எவ்வளவோ ஒருங்கிணைப்புகள், எவ்வளவோ கூட்டங்கள் எல்லாமே பண்ணி கடைசியில் மறுபடியும் ஏமாற்றப்பட்டதாக தான் இந்த தேர்தல் முடிவுகள் அவருக்கு இருக்கின்றன. இதே மனநிலை இங்கே இருக்கிற பலருக்கு ஏற்படலாம். ஃபாதர், நான் என்ன பண்ணட்டும், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல, எவ்வளவு கஷ்டம், அடி மேலே அடி. இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில தனி நபர்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ஜெபத்தை என்னிடத்தில் கேட்டு இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய செய்தியை ஆலோசனையாக என்னிடம் கேட்டு இருக்கிறீர்கள். இப்படி மன தளர்ச்சியோடு, விசுவாச தளர்ச்சியோடு, எனக்கு எங்கள் மீது இரக்கம் இல்லையோ, கெட்டவங்களாம் வாழ்றாங்களே, தீமை மட்டும் தழைத்து ஓங்குகிறதே, அப்படி என்று மன தளர்ச்சியோடும் விசுவாச தளர்ச்சியோடு இருப்பவர்களுக்குத்தான் இன்றைக்கு இறைவாக்கினர் மலாக்கி அழகான ஒரு செய்தியை கூறுகிறார். இதோ சூளையை போல எரியும் நெருப்பு ஒன்று வருகிறது, அப்பொழுது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவார்கள், அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி 2வது பகுதி ஒரு அழகான ஆறுதல் செய்தியாக வருகிறது. ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கிற உங்கள் மீது நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் அப்படிங்கிற ஆறுதல் செய்தி தான் இந்த ஒரு செய்தி. அதாவது தீமை செய்பவர்கள், தீயோர்கள் அழிக்கப்படுவார்கள், சருகை போல தீக்கு இரையாக்கப்படுவார்கள். ஆனால் என் பெயருக்கு அஞ்சு நடக்கிற உங்கள் மீது நீதியின் கதிரவன் எழுவான், அவர்களுக்கு இது நலம் தரும் மருந்தாக மாறும் என்று இன்றைக்கு ஆறுதல் செய்தியை தருகிறார் இறைவாக்கினர் மலாக்கி. ஆகவே அன்புமிக்கவர்களே, மன அழுத்தத்தில் இருப்பவர்களே, மன கலக்கத்தில் இருப்பவர்களே, எதிர்நோக்கத்தில் இருப்பவர்களே, யாரும் இல்லையோ என்று இயங்குபவர்களே, இறைவன் உங்களுக்காக சொல்லுகிற ஒரு செய்தி, கதிரவனைப் போல, நீதியின் கதிரவனைப் போல இறைவன் உங்கள் முன் எழுவார், நலம் தரும் மருந்தாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்கிற முதல் செய்தி தான் முதல் வாசகம். 2வது செய்தி என்பது திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு செய்தியில திருத்தூதர் பவுல் அழகாக சொல்லுகிற ஒரு வாசகம் என்பது, உலகம் நெருங்குகிற அல்லது இறைவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் சோம்பி திரியக்கூடாது. சோம்பல் என்பது ஒரு வகையான பாவம், சோம்பல் என்பது ஒரு வகையான தீமை, சோம்பல் என்பது அனைத்து தீமைகளுக்கும் வழிவகுக்கும். ஆகவே ஆண்டவர் திருமுன்னிலையில, ஆண்டவர் வருகிற வேளையில உழைத்து நீதியினுடைய அந்த கதிரவனுடைய ஒளியில நடக்கத்தான் இந்த 2வது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படி என்றால் திருத்தூதர் பவுல், நாங்கள் உங்கள் முன்னிலையில் உழைத்து உண்டது போல நீங்களும் உழைத்து உண்ணுங்கள், சோம்பி தெரியாதீர்கள்,
உழைக்க மனமில்லாதவர்கள் உண்ணல் ஆகாது அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகளை தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிறார். மன அழுத்தம், மன சஞ்சலம், மன குழப்பங்கள் வருவதற்கான காரணம் பல நேரங்களில் நம்முடைய உள்ளத்துல சோம்பல் இருக்கிற ஒரு காரணத்தினால தான். சோம்பலை விரட்ட நீதியின் கதிரவனை அந்த இடத்துல நம்ம ஒளிர செய்ய வேண்டும். இறை வார்த்தை, திருப்பலி, திருவருட்சாதனங்கள் மூலமாக நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்கு உகந்த ஒரு இடமாக, இறைவனுடைய அந்த பேரொளியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக மாற்றி இறைவன் திருமுன்னிலையில ஆயத்த நிலையில இருந்தோம் என்றால் என்னாலும் நமக்கு மகிழ்ச்சி கிட்டும் என்பதைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் எருசலேமுக்கு சென்று எருசலேம் ஆலயத்தை அவர் முற்றிலுமாக தூய்மைப்படுத்துகிறார். வியாபார ஸ்தலமாக மாற்றியிருந்தவர்களை விரட்டி அடிக்கிறார். என்னுடைய தந்தையினுடைய இல்லம் ஜெப வீடு, ஆகவே இதை வந்து கல்வர்கள் கூடமாக மாற்றாதீர்கள் என்கிற வாசகத்தை தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். அதற்கு இடையில வருகிற ஒரு வாசகம் என்பது இயேசு அங்கு அமர்ந்து காணிக்கை போடுபவர்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல கைம்பெண் ஒருத்தி தன்னிடம் இருப்பதை முழுவதையுமே காணிக்கையாக ஒப்பு கொடுத்த ஒரு செய்தியை தான் இன்றைய வாசகத்திற்கு முன்னமாக நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு நற்செய்தியில கூட எல்லோரும் மலைப்பான எருசலேம் ஆலயத்தை பார்த்து கொண்டிருந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு அந்த கைம்பெண்ணுடைய இதயத்தை பார்க்கிறார். மனிதர்களுடைய இதயத்திற்கு அவர் முக்கியத்துவம் தருகிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்றைய நற்செய்தி வாசகத்துல அந்த கவின்மிகு எருசலேம் ஆலயத்தை பார்த்து எல்லோரும் வியந்து கொண்டிருக்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை தருகிறார். இந்த கவின்மிகு எருசலேம் ஆலயம் என்பது இயேசுனுடைய காலத்துல கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஆலயம். மூன்றாவது முறையாக கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஆலயம். 46 ஆண்டுகளாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய காணிக்கை மற்றும் தனவந்தர்களுடைய காணிக்கையோடு எழில்மிகு ஒரு ஆலயமாக, மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிற, இறைவனுடைய பிரசன்னத்தை தருகிற ஒரு ஆலயமாக எழும்பி கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தை பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு முற்றிலுமாக அதிர்ச்சி ஊட்டுகிற ஒரு செய்தியை தருகிறார். இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இல்லாதபடி இவை அனைத்தும் இடிக்கப்படும் என்று மக்கள் ஆர்வத்தோடும் அதிசயத்தோடும் பார்த்து கொண்டிருந்த எருசலேம் ஆலயம் அழிவுறும் என்கிற ஒரு இறை வார்த்தையை உரைக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை கண்ட அங்கிருந்த சீடர்களும் மக்களும் வந்து இயேசுவிடத்துல இது எப்பொழுது நிகழும் அப்படி என்று அவர்கள் கேட்கிற நேரத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் பல்வேறு அறிகுறிகள் தோன்றும், இயற்கைக்கு முரணான பல நிகழ்வுகள் நடக்கும், மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் போரிட்டுக் கொள்வார்கள் என்று இன்றைக்கு நாம் காணுகிற ஒரு நிகழ்வை 2000 வருடத்திற்கு முன்னமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்ததை போல இன்றைக்கு நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. சுனாமி மற்றும் கொரோனா மற்றும் இயற்கைக்கு முரணான பல பேரிடர்கள், வெள்ளம், அப்படி என்று பல்வேறு இயற்கைக்கு முரணான ஒரு நிகழ்வுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டிருக்கிறது, இந்திய பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முன்னறிவிக்கிற விதமாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வன்முறைகள் நிகழும், கிறிஸ்துவை நம்பியதற்காக உங்களை மக்கள் காட்டி கொடுப்பார்கள், நீங்கள் அதிகாரியினுடைய முன்னிலையில அழைக்கப்படுவீர்கள் என்று வருகிற முடிவை முன்னறிவிக்கும் வண்ணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாக கூறிவிட்டு கடைசியில சொல்லுகிறார், இவை அனைத்தும் நிகழத்தான் வேண்டும், முடிவு நீங்க நினைக்கிற மாதிரி இன்றைக்கோ நாளைக்கோ வராது அப்படி என்பதை தெளிவாக சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே. அதனால முடிவு இன்றைக்கு நாளைக்கு தேவராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று உங்களை யாராவது குழப்பினால் நம்ப வேண்டாம் அப்படி என்பதைத்தான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இறுதி முடிவுக்கு முன் இவை அனைத்தும் நடந்தேற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இவை அனைத்தையும் உங்கள் மனதில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து போராடவும் முடியாது. உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிராக வெகுண்டு எழுவார்கள். அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கடைசி வார்த்தையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அனைத்தும் நடந்தாலும் உங்கள் தலைமுடியில் ஒரு முடி கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த 3 நற்செய்தி வாசகங்களை பார்க்கிற நேரத்தில் ஐயோ என்ன ஃபாதர் ஒரே எச்சரிக்கையா இருக்கு, ஒரே பயமா இருக்கு என்று நமக்கு தோணலாம். அன்புமிக்கவர்களே,
பொது காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாட போகிறோம். அதற்கு பிறகு திருவருகை காலம் தொடங்க இருக்கிறது. ஆகவே திருவழிபாட்டு கால அட்டவணையில் இந்த பொது காலத்தின் முடிவில் தான் உலக முடிவை பற்றியும் நமது மண்ணுலக வாழ்வில் இந்த நிலையற்ற ஒரு தன்மையை பற்றியும் இறைவன் நமக்கு கொடுக்க இருக்கிற நிலை வாழ்வை பற்றியும் சிந்திக்கத்தான் தாயாம் திரு அவை இந்த வாசகங்களை கொடுத்து நம்மை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்மை சுற்றி ஒரு குழப்ப நிலை இருந்தாலும், நமது மனதளவில் மன தளர்ச்சி ஏற்பட்டாலும், விசுவாசத்துல ஒரு தளர்ச்சி ஏற்பட்டாலும், உடல் நோயினாலும் உலகத்தின் பேரழிவுகளாலும் நம்முடைய ஆத்மா கலக்கமடைந்திருந்தாலும், இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி, நீதியின் கதிரவன் நம் மீது ஒளிர்வார், நலம் தரும் மருந்தாக அவர் இருப்பார். நாம் இந்த மண்ணுலகளை உழைத்து உண்ண வேண்டும். ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோம்பி திரியக்கூடாது. அடுத்தது, இந்த பேரழிவுகள், இந்த அறிகுறிகள் இவற்றின் நடுவே நமக்கு நாவன்மையை இறைவன் நமக்கு தருவார். நம்முடைய தலைமுடியில ஒன்று கூட விழவே விழாது. மன உறுதியோடு இருந்து விசுவாசத்தையும் வாழ்வையும் நம்ம இயேசு கிறிஸ்துவில் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. ஆகவே இவற்றை மனதில் ஏந்தி கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வழி நடக்கிறார், நம்ம எந்நாளும் காப்பார் என்கிற மன உறுதியோடு ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.